நீ பாருங்க, நிறைய ஆவிக்குரியவர்களிடத்தில் நெருங்கி பழக முடியாது. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய ஆவிக்குரியவர்களிடத்தில் நெருங்கி பழக முடியாது. ஆமா, மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாங்கையோடு அடுக்கும்போ அண்டியிட புளிப்பறையான். அதாவது நீங்க பார்க்கறது பார்த்தா புரியலைன்னு தெரியுது. ஒரு மாங்காவை கடிச்சு சாப்பிடுங்க, வெளிப்படையா வெளியில சாப்பிடும் பொழுது அதனுடைய புளிப்பு நமக்கு, ஆனா அந்த விதை பக்கத்துல நம்ம கிட்ட கடிக்க ஆரம்பிங்க, உண்மையான புளிப்பு நமக்கு தெரியும். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது சிலர் நல்லவளாத்தான் இருப்பாங்க, சிலர் நல்லவர்கள் மாதிரி இருப்பாங்க. நெருங்கி பழகும் பொழுது ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகரிடத்தில் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற சுபாவங்கள் இல்லாதது நமக்கு தெரிகிறது. ஒன்று சொல்லுகிறேன் அன்பானவர்களே, ஒரு ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டதற்கேற்ற சுபாவம், அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகத்திற்கு அடுத்த சுபாவம், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அதற்கேற்ற சுபாவம் உள்ளவர்களாய் வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க.